பண்ணுங்கப்பா. நம்ம கூட இப்படி வீட்டுல பண்ணிக்கிறதுப்பா. நான் பண்றேன்னா சொல்லுங்க. முடியல என்னால முடியல. ஐயோ கடவுளை பருதாம. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம ப்ரீவியஸ் வீடியோ சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. மேலும் மேலும் சப்போர்ட் கொடுங்க. கொரியா தமிழ் ராணி 2.0. அப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ பரிதாபங்கள். எஸ், நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கீங்க வைஃப் பாவங்கள். அதை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். வீடியோ சிது விலாக்ஸ் கேக்குறாங்க நிறைய பேரு. என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதுல ரெண்டு பேரும் நல்லா இல்லைன்னு கூட சொல்றாங்க. எது? சிது விலாக்ஸ். ஐயோ வேண்டாம் சொல்ல, உடனே நமக்கு எதிரே தெரியல. ட்ரை பண்றோம் நாங்க ட்ரை பண்றோம். அப்புறம் லாஸ்ட் டைம் போட்ட வீடியோக்கு கமெண்ட் போட்டிருந்தாங்க நாங்க பேசலன்னு. நாங்க ஆக்சுவலி கிட்டத்தட்ட 20-25 மினிட்ஸ் நாங்க பேசிட்டு தான் இருந்தோம். ஆமா, நீங்க கொஞ்சம் தள்ளி பார்த்தா we are talking non-stop. அப்புறம் இன்னொரு கமெண்ட் பார்த்தேன். இந்த பாலையா நிறைய சேரிட்டி விஷயமா நிறைய கேன்சர் ஹாஸ்பிட்டல்ஸ், அது நல்ல விஷயம். ஆனா தட் இஸ் நாட் ஏன் அபிப்பிராயத்துல இட்ஸ் நாட் கோன் சேஞ்ச் மை லாஸ்ட் டைம்ஸ் வியூ பாயிண்ட். ஜஸ்ட் பிகாஸ் அவங்க நிறைய சேரிட்டி பண்ணிருக்காங்கன்னா இது சரின்னு கரெக்ட் இல்ல. யா, இட் டசன்ட் ஜஸ்டிஃபை. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல போலாம். வைஃப் பாவங்கள் பார்க்கலாம். என்ன இது நல்லா இல்ல. நல்லா இல்லையா? எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. இது என்ன, நானா இங்க வாழ்றதா இல்ல வேற எங்கயா போய் இருக்கறதா நானே? ஏன் என்னாச்சு உங்களுக்கு? இப்போ என்ன பண்ணிட்டாங்க? உங்களை சொத்தை எதையும் புடிங்கிட்டு போயிட்டாங்களா யாராவது? சொத்தை புடுங்கனா கூட பரவாயில்லையா, பீரோவல்ல பாதிய புடிங்கிட்ட நீ. 4 டோர் தான் பீரோ. ஆமா, அந்த 4 டோர்ல 3 டோருக்கு நீ தான் ஆக்குபை பண்ணி வச்சிருக்க. சரி சரி வச்சுக்கேன்னு விட்டுட்டேன். ஒரு டோரா முழுசா இருக்கேன்னு நினைச்சா அதுலயும் காட்டன் சரி நான் அயன் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு வந்து ஆங்கர்ல பூரா மாட்டி வச்சிருக்க. அப்ப நான் அந்த சாரியை பூரா போய் எங்க வைக்கிறேன்? தெருவுல தூக்கி எறியவா? இல்ல தூக்கி எறியறதுல அப்ப ஏன் Dress அது கீழ போயிடுச்சுல. சரி கீழ இருந்த வச்சா பார்த்தா அந்த பேஸ்மென்ட் மாதிரி இருந்தது. அதுலயும் பார்த்தோம்னா சென்ட் பவுடர் அது இது மேக்கப் கிட் அதுன்னு வச்சு அதை ஃபில் அப் பண்ணிட்டேன். அப்ப அத பூரா எங்க வைக்கிறது? சரி அத விடு. அது கீழ 2 டிரா இருக்கு. அந்த டிராவிலையும் பார்த்தா ஒரு டிரா பூரா ஐட்டமா இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா ஒரே ஒரு சீப்பு என்னோட இருக்காங்க, அவ்வளவுதான். ஏன் உங்களது ஃபைல்லாம் அதுக்குள்ள தானே பத்திரமா தானே எடுத்து வச்சிருக்கேன். ஆமா, அது ஃபைல். சரி அத விடு. அது கீழ வந்து 2 அது 2 குட்டி ரேக் மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். இப்ப இவ்வளவுதான் சைஸ். இந்த சைஸ்ல Dress வைக்க விடுறேன். சரி பரவாயில்ல என்ன அப்படின்னு நானும் விட்டுட்டு போனேன். இப்ப அதுலயும் பாதியை கழிச்சு விட்டுட்டு பாதியில பாப்பா Dress வரணும் அப்படின்னு சொன்னா இது என்ன நியாயம்? அது யார் குழந்தை சொல்லுங்க? யார் குழந்தை சொல்லுங்க? என் குழந்தை. என் குழந்தை தான். உன் குழந்தை தானே. உன் குழந்தையோட ட்ரெஸ் வைக்கிறதுக்கே நீங்க இப்படி பண்ணீங்கன்னா எப்படி? எனக்கு புரியல. ஐயோ அதுல வைக்க முடியல, சூட்கேஸ்ல திரிக்கிற மாதிரி உள்ள திணிச்சு வச்சிருக்க மாதிரி இருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து Dress வைக்கிறதுக்கு ஒரு பீரோ வேணும், அவ்வளவுதானே? ஆமா, நான் பீரோ இல்லாம நானா இங்க தான் இருக்கேன். நானா அப்ப நான் புருஷன் இல்லையா? நான் இந்த வீட்ல வாழல, நான் தெருவுலயா படுத்திருக்கேன். சரி, உங்களுக்கு ஆன்லைன்ல ஒரு பீரோ வாங்கி தரேன். ஓகே, நல்லவதான். கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப லைட்டா கொஞ்சம் இப்படி போ. ஏங்க வந்து புடிங்க லைட்டா. இங்க வாங்க. ஐயோ பீரோ போட்டு வந்துட்டேன். புடிங்க. ஆமா, இத புடிக்கத்தான் நீ என்ன கூப்பிட்டியாமா? ஏன் இதுக்கு என்ன? கையெடு சொல்றேன். ஒண்ணும் ஆகாது, வெயிட்லெஸ் தான் அது. வெயிட்லெஸ்ஸா? ஆமாங்க. இப்ப எதுக்கு சூராக்கெல்லாம் கொண்டு உள்ள வைக்கிற நீ? சூராக்கு ஏங்க இது உங்களுக்கு ஆர்டர் பண்ண பீரோ. பீரோவா? என்னடி டப்பாவா கிடக்குது? டப்பாவா இருக்குன்னா அதுல நீங்க அழகா ஒவ்வொன்றிலே கம்பார்ட்மெண்டா Dress எல்லாம் அடுக்கி வச்சுக்கலாங்க. எது இதுல கம்பார்ட்மெண்ட் அடுக்கி வைக்கிறதா? ஆமா, உங்க Dress எல்லாம் எடுத்துட்டு வாங்க. போய் எடுத்துட்டு வாங்க போங்க. ஓகே சூப்பர், கொண்டாங்க. எல்லாம் வச்சாச்சு. ஏங்க உங்க Dress எல்லாம் இதுக்குள்ளே அடங்கிருச்சு. எனக்கு இந்த ஒரே ஒரு ரேக் மட்டும் தரீங்களா? அதுல நம்ம குழந்தையோட டயப்பரு அப்புறம் இந்த நல்ல ஜட்டி அதெல்லாம் 4-5 இதுல வச்சுக்கிறேன். ஏன்னா டக்குன்னு அப்படி போட்டு அப்படி டக்குன்னு எடுக்கிற மாதிரி தேவைப்பட்டா போடுற மாதிரி. ஆமா வேணும்ல. சரி வச்சுக்க. ஒண்ணு முழுசாவே எடுத்துக்க. நான் இன்னொரு வீடு வாடகைக்கு பிடிச்சு அங்க என்னோட Dress எல்லாம் வச்சுக்கிட்டு நான் அங்க குடுத்து நடத்துறீங்களா? அங்க நான் பண்ணிக்கிறேன். தனி வீட்டுக்கு போறீங்களா? நான் போய் இது தங்கிட்டு வரேன். ஏங்க வாங்க பீரோ எடுத்துக்கங்க. கொடுக்க மாட்டேங்கிறானுங்க.
மச்சான் வேலை வந்துட்டு மச்சான். சரி சரி போய் தான் வேற வழி கிடையாது. பாத்து போயிட்டு வானே தங்கச்சி. மச்சான் நல்லா பாத்துக்காங்க. நான் பாத்துக்கிறேன். நான் சரியா? பாத்துக்கிறேன். பாப்போம் மச்சான். போய்டோம். சரியா? அண்ணே அண்ணி கேட்டேன்னு சொல்லுங்க. சரி சரி சரி. பாப்பாவை கேட்டேன்னு சொல்லுங்க. அடுத்த வாரம் கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு வாங்க. அவருக்கு லீவு தான். நான் போகணும்னு எனக்கு என்ன இல்ல, இருந்தாலும் வேற வழி இல்லையேன்ட்டு தான் போக வேண்டியதா ஒரு போல போகணும்ல. இங்கே வெட்டியா உட்காரணும் மச்சான். உட்கார்ந்து வெட்டியா சொறதிக்க முடியாதுல்ல. தங்கச்சிக்கு கைமணம் நல்லா இருக்குன்னு நிறைய சாப்பிடுவேன். அப்படியா? அதனாலதான் இப்போ அங்க அப்பப்ப வந்துட்டு போறது. சரி போகணும்ட்டு கொஞ்சம் தோணத்தான் செய்யுது. இருந்தாலும் டைம் ஆகுது. ட்ரெயினுக்கு டைம். ட்ரெயின் மிஸ் பண்றீங்க. அப்புறம் திருப்பி ரெண்டு நாள் தங்கிட்டா. அதாவது போயிட்டு வந்துடுறேன். சரி போயிட்டு வாங்க. அடுத்த வாரம் வீட்டுக்கு வாங்க. வாங்க போயிட்டு வாங்க. வாங்க வாங்க. வா எப்பா தலை வலிக்குதுடா சாமி. கிளம்புறேன்னா கிளம்ப வேண்டியதானே. கிளம்புறத விட்டுவிட்டு கிளம்புறேன் அவங்க உள்ள வேணா இருந்தீங்களே. என்ன அழுதுகிட்டு இருக்க? டக்கு வாய் மாதிரி. என்ன ஃபன்னுக்கு தான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். So cute. உங்க அண்ணன் கொண்டு போயிட்டானா? சந்தோஷப்படுறேன் நானு. தேவையில்லாம வெறி ஏத்திக்கிட்டு இருக்காத. என்ன சந்தோஷம்? எங்க அண்ணன் வீட்டு விட்டு போறது கூட சந்தோஷமா இருக்கா? ஆமா 2 நாள் கழுத்து போட்டு வரக்கு எடுத்துக்கிட்டு இருக்கான். போட்டுக்கிட்டு வந்தேன். கிளம்புறேன்னா கிளம்பணும். கிளம்புறத சொல்லிட்டு கிளம்புறேன். அப்புறம் இது பண்றேங்கிறேன். அப்புறம் தங்கச்சினா ஓ தங்கச்சி புள்ளையில பத்தில உனக்கு இங்க தெரியாதா உனக்கு? ஏன் உங்க தங்கச்சி இங்க வீட்டுக்கு வரப்போ அவ மட்டும் இங்க 1.5 மாசம் நேரா போட்டாலே அப்ப உங்க அண்ணன் உங்க பேசி சாவடிக்கிறான். ஏன் உங்க தங்கச்சி மட்டும் பேசி சாகடிக்கலையா? தங்கச்சி ஸ்வீட் கேள்றியா? தங்கச்சி ஒண்ணாம இருக்காது. ஆமா ஐயோ அப்பா தங்கச்சி பையன் ஒருத்தர் இருக்கானே. ஐயோ என்ன இவங்க அப்படியே முள்ளு மலரும் காளி. ஒரு தங்கச்சி அப்படியே தங்கச்சி அப்படியே வந்து திருப்பாச்சி விஜய். அது அவங்க தங்கச்சி. ஆமாடே தங்கச்சி தங்கச்சி என்ன தங்கச்சி குழந்தைய நிறுத்திக்க சண்டை. எதுக்கே சண்டை போறீங்க? மறந்து போச்சு. எதுக்கு சண்டை போட்டீங்கன்னு தெரியாதா? இவங்க அண்ணங்க கிளம்புறேன்னு சொன்னா கிளம்ப வேண்டியதான். கிளம்பிருப்பாரு. கிளம்புறேன் வாசல்ல வந்துட்டு போயிட்டு வரம்மா, போகிறதுக்கே மனசு இல்ல, போகணுமா நினைக்கிறேன், அதுங்கிறேன் இதுங்கிறேன்னு 1 நிமிஷம் முடிய வேண்டிய சீனா 3 நிமிஷம் எடுத்துட்டு இருக்காங்க. என்ன பிரதர் நாங்க 1 மணி நேரமா சொந்தக்காரங்கனால அப்படிதாங்க கிளம்புறேன்பாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு மனசு தேக்காது. அவன் நின்னு பேசிட்டு போயிட்டு வரேம்மா தங்கச்சி நல்லா இருக்கியா திருப்பி வர்றேன் போகணும்னா ஆசை. சொந்தக்காரன் தான் போட்டு இழுக்கிறான்னா இடையில போற வரவெல்லாம் எடுத்துட்டு போறாங்க. யாருங்க? நீதான்டா. எப்படி சீனா முடிக்க தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் உட்காந்துட்டு வளவலா கொலக்கொலா தங்கச்சி பலகாரம் கிட்ட இதை எடுக்க வந்தேன். இதுக்கு போயிட்டு அந்த பாத்திரத்தை ஒரு நிமிஷம். என்னங்க பாத்திரத்தை கழுவ கூப்பிடுறியா? இது கொடுத்து விட்டு இருந்த பாத்திரத்தை எம்மா என் புள்ள பாவம் வேலை பார்த்துட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு வர்றேன். வீட்டில் வந்து வீட்டு வேலை பார்க்கணுமா? ஷோ இது ஏன் சமஸ்தானம். நான் இருக்கிற வரைக்கும் என் பிள்ளை எந்த வேலையும் பார்க்க கூடாது. அம்மா அம்மா கவா இருக்குல்ல. இது ஏன் சமஸ்தானம். எவ்வளவு கரெக்டா மேக்கப் எல்லாம் நிறுத்திட்டு பேசுறாங்க தெரியுதா மக்களே? அங்கிட்டு போடி. ஐயா அம்மா தாயே உன்னை பத்தி ஒரு பாட்டு பாடலாம்னு நினைச்சா காப்பியாடு குடுக்கறாமா அந்த நாய். இரு என்ன பாட்டு மக்கள் கிட்ட சொல்லு, அவங்களே ஃபீல் பண்ணிக்குவாங்க. அருந்ததி படத்துல அந்த சக்கம்மா பாட்டை. இது ஏன் சமஸ்தானம். என் பிள்ளை நான் இருக்கிற வரைக்கும் எந்த வேலையும் பார்க்க மாட்டான். மம்மி ஜாலி புரிஞ்சுதா? போ போ புள்ளைய வேலை சொல்றா. அப்பா டேய் என்னடா இது பாத்ரூம்ல உனக்கு கழுவுறதே இல்லையா? கழுவும். என்ன அப்படி இருக்கு? அது இந்த வீட்டுக்கு வந்த புதுசுல கழுவுனது அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. ஏன் அவ கழுவ மாட்டாளாமா? இன்ஜினியரிங்ல அதெல்லாம் சொல்லி கொடுக்கலையாமா? இல்ல கழுவுறது அதுக்கு என்ன கிளாஸ் போணுமா? நான் கழுவிதான் வச்சிருக்கேன். கழுவுன மாதிரி இல்லையாமா? அது தினமும் அதை கழுவணும். தினமும் கழுவிடுறது. தினமும் கழுவுன மாதிரி இது தெரியல. இது இந்த கலர்ல இருக்கு. இது எங்க ஊர் பிஎல்எஸ் லாட்ஜ்ல நம்ம தாத்தா எல்லாம் ஆமா அங்க தண்ணியை போட்டு படுக்கிறதுக்குன்னு ஒரு ரூம் இருக்கும். அந்த பாத்ரூம் கூட இதோட டீசெண்டா இருக்கும். ஆமா அது குடும்பத்து பெண்கள் நல்லா வீட்டுல சொல்லி கொடுத்து வளர்த்தா வரும். இல்லனா வராது. உங்க அம்மா என்ன எப்படி பேசிட்டு போறாங்க? நீங்க என்ன ஏதோ எக்ஸ்ட்ரா டயலாக்லாம் என்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த புதுசுல கழுவுனதுன்னு சும்மா ஜோக் இல்ல. அது ஜோக் இல்ல. ரொம்ப எரிச்சலா இருக்கு. என்னடா அவள்கிட்ட பேசிக்கிருக்க? நம்ம கழுவிற சமையல் ஆகுமா ஆகாதா? சாப்பிடணும், பசிக்குது எனக்கு. 11 மணி ஆச்சு. மதிய சாப்பாட்டுக்கு என்ன? வாடா நீ போடா, போய் வேலைக்கு போடா பாத்துக்குவோம்.
ஏமா அத்தை கருவாடு வாங்கி வச்சுட்டு போனேன் போன வாட்டி. ஆமாத்த பிரிக்காம அப்படியே இருக்கு. என்ன கருவாடு வச்சே கொடுக்கலையா உனக்கு? வச்ச குடுக்கலம்மா. ஏன் வச்சு கொடுக்கல? அவளுக்கு வைக்க தெரியாது, அவளுக்கு சமைக்க தெரியாது. உனக்கு பிடிக்கலன்னா அவனுக்கு பிடிக்கலம்மா. இல்ல செய்ய தெரியாது அவளுக்கு. செய்ய தெரியாதா? செய்ய தெரியாதுமா அவளுக்கு. இல்ல செஞ்சு கத்துக்கிறது. ஏமா அதான் யூடியூப்னு என்னென்னமோ வச்சிருக்காங்க. அதுல போட்டு பாக்கணும். பொழுதுனைக்கு போன தானே பாத்துக்கிருக்கா. செஞ்சு கொடுத்துறது இன்னைக்கு செஞ்சிடறது இன்னைக்கு. நீ ஒன்றும் செய்யணும். நான் நெய் மீன் குழம்பு வச்சு நெய் மீன் கருவாடு போட்டு நல்லா பண்ணி தரேன். வா சரிம்மா, நான் பண்ணி கொடுத்துக்கிறேன் என் பிள்ளைக்கு. எங்க போற? இல்ல நெய் மீன் இன்னும் ஒரு நாள் தான். ஹேர் ஸ்டைல் பாருங்க. இன்னும் ஒரு நாள் தான். ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கீங்க. ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கீங்க. ஏமா அத்தை வாமா இங்க போவோம். மம்மி ஏண்டா எதுக்குடா அழுதுக்கு இருக்க? எங்க இன்னும் ஒரு வாரம் இருந்துட்டு போமா. அட அவர் அங்க தனியா இருக்காரு. அவரே அவர் கிடக்காருமாங்க தனியா. நீ என் கூட இருக்க முடியாது உனே. நான் மட்டும் இங்க தனியா இருக்கணும். என்ன தனியா இருக்கும்? ஒய்ஃப் இருக்கு, ஜாலியா இருடா. அத்தை என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏன்டா ஏதோ 5ஆம் கிளாஸ்ல டியூஷன் மிஸ் கிட்ட விட்டுட்டு போறப்ப அழுதி அந்த மாதிரி அழுகுற? இரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏமா அத்தை போயிட்டு வரேன். அத்தை பாத்து போங்க அத்தை. அந்த கக்கூஸ் எல்லாம் கழுவி வை. கழுவி இருக்கு. அடி பாருங்க. உங்க வீடு மாதிரி வச்சுக்காத. நம்ம வீடு கொஞ்சம் கிளீனா இருக்கணும். பாத்துக்க. சரிங்க. அடுப்பாங்கரையெல்லாம் ரொம்ப கேவலமா இருந்துச்சு. நான் உட்காந்து எல்லாத்தையும் கிளீன் பண்ணி கிரீஸ் மாதிரி இருக்கு எல்லாத்தையும் எடுத்தேன். இல்ல இல்ல அது மாதிரி வச்சுக்காதம்மா. சரிப்பா போயிட்டு வரேன். போயிட்டு வரேன்டா. வந்து பாத்திரத்தை பூராத்தையும் கழுவுறப்போ அப்படியே பாத்ரூமையும் கழுவுற. அது போக இன்னைக்கு நீ தான் சமைக்கிற, நாளைக்கு நான் சமைப்பேன், மறுநாள் நீ சமைக்கிற, அடுத்த நாள் நான் சமைப்பேன். மொத்த வீட்டையும் பினாயில் ஊத்தி ப்ளீச்சிங் பவுடர் போட்டு தேய்ச்சி இப்ப கழுவி நீ ரெடி பண்ற. என்ன ஆட்டங்க! அவங்க அம்மா வந்துட்டா போதும் அப்படியே தைய தக்க ஆடுறவா உள்ள வா. அரே ஊர் ரிப்பீட் போட்டு வாட்ச் பண்ண போல இருக்கு. போதும் வந்து பாத்திரத்தை பூராத்தையும் கழுவுறப்போ அப்படியே பாத்ரூமையும் கழுவுற. அது போக இன்னைக்கு நீ தான் சமைக்கிற, நாளைக்கு நான் சமைப்பேன், மறுநாள் நீ சமைக்கிற, அடுத்த நாள் நான் சமைப்பேன். மொத்த வீட்டையும் பினாயில் ஊத்தி ப்ளீச்சிங் பவுடர் போட்டு தேய்ச்சி இப்ப கழுவி நீ ரெடி பண்ற. என்ன ஆட்டங்க! அவங்க அம்மா வந்துட்டா போதும் அப்படியே தைய தக்க ஆடுறவா உள்ள வா. அரே ஊர்ல வெள்ளம் வந்துருச்சு. பஸ் கேன்சல் ஆயிருச்சு. Well done. Well done Parijabanga team. Well done. Sama இது performance very good. அவங்க அவ்வளவு அப்சர்வ் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு நடந்துருக்கு போல இருக்கு. ஆமா முடியல, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. போலாம். என்னப்பா என்ன இதுக்கு இங்கே நின்றுட்டு இருக்க ஹாலில் வாட்சையை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னா? இல்லப்பா மணி 8:50 ஆச்சு. சரி 9 மணிக்கு ஒரு நடக்கும், அதை பாத்துக்கிருக்கேன். 9 மணிக்கு ஒரு நடக்குமா? ஆமா, அவன் ஒய்ஃப் அப்பதான் எந்திரிச்சு வருவா வெளியே காலையில. முந்தா நேத்து 8:40க்கு எந்திரிச்சா, நேத்து 8:50, இன்னைக்கு தான் 8:50 ஆயிடுச்சு வரல. அப்போ 9 மணிக்கு தானே வருவா. நாளைக்கு 9:10. இன்னும் ஒரு மாசம் போனா 12 மணிக்கு எந்திரிப்பா. இல்ல ஆமா, நீ அப்ப எந்திரிக்கிறது உனக்கு எப்படி சமைச்சு கொடுத்து எப்படி சாப்பிடுறது என்ன? நீ இப்படித்தான் சாப்பிட்டுக்கிறியாடா? ஆமா, அப்ப என்னமா பண்றது? அப்புறம் எப்படி உனக்கு உடம்பே இந்த இழைச்சிட்டியே? ஒண்ணுமே இல்லையே உடம்புல, என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல.
9 மணிக்கு ஒரு பொம்பளை பிள்ளை எந்திரிச்சா வீடு விளங்குமா? அத்தை மூதேவி நடு வீட்டுல வந்து நின்னுக்கிட்டு டண்டரக்கறன்னு ஆடும். அதுதான் நடக்கும். என்னாச்சு? என்ன ஒண்ணு மூதேவியா? ஷோப்பா. இல்ல இங்க இப்படி எழுந்துட்டே இருந்தா இந்த இது சொல்லுவாங்கல்ல வீட்டுல ராசி இல்லாம போயிருவாங்கல்ல, அதான் மூதேவின்னுவாங்க. அது வந்து ஆடுமா மூதேவி நல்லதானுங்க. ஸ்ரீதேவியோட அக்கா மூதேவி. என்ன இது மூதேவின்னா என்ன, நமக்கு வீட்டுல வந்து நீங்க உங்க வீட்டுல காலையில 6 மணிக்கு எழுந்திருப்பீங்களா? 5:30 எழுந்துக்கிறேன். இங்க இல்ல ஊர்ல. ஆமா அங்கே அப்படிதான். என்னது எங்க வீட்டுல அப்படிதான். அப்படிதானே சேம் இந்த மாதிரிதான். 9 மணிக்கு அங்க எழுந்தோம். லைட்டா ஒரு கிரேட் இந்தியன் கிச்சன் ஏந்து அப்படிதான் இது பண்ணிட்டு இருப்போம். சும்மா ஒண்ணும் பண்ணலன்னா அங்க போய் நின்னாலும் போதும். அவங்க நம்ம மூஞ்சியோட பிரசன்ஸ் அங்க தேவை, அவ்வளவுதான். இந்த பிரசன்ஸ் இஸ் எனஃப். நீ வேலை பண்றியோ இல்லையோ காலையில எந்திரிச்சு வந்தாலும் எப்படி நிக்கணும். வெல்டன் வெல்டன். 9 மணி என்ன 9 மணி விட்டா நான் இல்லைன்னா அப்ப 10 மணி 11 மணிக்கு போகும் போல. என்னாச்சு? ஏதாவது ஆர்டர் போட்டுருந்தீங்க? நான் வரல. நீ எந்திரிச்சு வரதாமா சொல்லிக்கிறீங்க. உன் டைம் என்ன? இல்லம்மா, அவ குழந்தைய வேற வச்சுக்கிட்டு மெயின்டைன் பண்ண முடியல. அப்புறம் குழந்தை தூங்குறதுக்கு ஏதாவது இருக்கு, நைட்ல கஷ்டப்பட்டு நீ வக்காலத்து வாங்குறியா? இல்ல வாங்கணும்ல. வாய்தா போட்டுருவோமா? இங்க வா. ஏண்டா நான்லாம் பிள்ளையே வளர்க்கல. நான் உங்களை எல்லாம் குப்பை தொட்டில இருந்து அள்ளி கொண்டாந்து வளர்த்தேன், அப்படித்தானே? இங்க பாரு, ஒரு சைடு குடத்தை வச்சுக்கிட்டு இன்னொரு சைடு ஒன்னைய வச்சுக்கிட்டு இங்க இருந்து 3 கிலோமீட்டர் தண்ணி தூக்கத்துக்கு போயிருக்கேன். நான் இறங்கவே மாட்டேன். நீ விட்டு இறக்கி போனா பக்கத்தூர் வந்துருமே. பக்கத்தூர் தான் போய் தண்ணி பிடிக்கணும். இன்னைக்கு தானே பைப்பு போட்டான். எப்ப பைப்பு போட்டான்? கீழே இறங்க மாட்டான். ஒரு சைடு ஒன்னைய வச்சுக்கிட்டு ஒரு கையிலேயே சமைச்சு 9 பேருக்கு சாப்பாடு போட்டிருக்கேன். நான் 4 பிள்ளைய பெற்றிருக்கேன். இன்னைக்கு கிராமம், இன்னைக்குலாம் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கு. அன்னைக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏத்த அரசு தான் நாங்கெல்லாம் நீர் பாய்ச்சணும். வந்துட்டேன் புள்ள வளர்க்குற பத்தி. 9 மணிக்கு எந்திரிச்சா குடும்பம் பரவாயில்ல போமா. 9 மணிக்கு போமா 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 9 மணிக்கு எந்திரிக்க பரவாயில்ல விடுமா. என்ன பண்றது? நீங்க இருந்த டைம்ல இப்ப எல்லாம் இந்த மாதிரி யாருமே இல்ல. அதுக்கு என்ன செய்யறது? அதெல்லாம் நைட்டு பாப்பா அழுவால. சரி, உங்ககிட்ட கொடுத்துறேன். நீங்க ஃபீட் பண்ணுவீங்களா என்ன பண்ணுவீங்களா எனக்கு தெரியாது. நீங்க சமாளிக்கிறீங்க, நான் நிம்மதியா தூங்க. நான் எப்படி ஃபீட் பண்றது? இல்ல அது பாப்பா அழுகிட்டு இருந்தா ஏம்மா நீ சும்மா இருமா. தேவையில்லாதெல்லாம் கிளப்பி விட்டுட்டு இருக்கமா நீங்க. என்னங்க என்ன பண்றீங்க? டிவி பார்த்துட்டு இருக்கேன். இந்த வாட்டி எழுதி பார்த்தா தான் சரியா வரும். என்ன எழுதி பார்க்கணும்? கணக்கு எழுதி பார்த்துருவோம். கணக்கு எழுதி பார்க்கணுமா? கணக்கு எழுதி பார்த்துருவோம். ஏன்னா நீங்க மாசம் மாசம் ஒரு கணக்கு சொல்றீங்க. 15ஆம் தேதியே வந்து காசு கொடுப்பான்னு எனக்கு கொடுத்து வச்சிருந்த காசுல பிடிங்கிட்டு போய் நீங்க செலவு பண்ணிடுறீங்க. அப்படி செலவு தேவையில்லாம பண்ண மாட்டேன். தேவையில்லாம பண்ண மாட்டீங்க. அப்ப நான் தேவையில்லாம செலவு பண்ணிருக்கேன். ஆரம்பிக்காத பாப்போம் என்ன சொல்லணும் பாப்போம். அழகா பண்ணுது. அருமை. வெரி குட் வெரி குட் வெரி குட். நல்ல பெர்ஃபார்ம் பண்றானுங்கப்பா. நம்ம கூட இப்படி வீட்டுல பண்ணிக்கிறது இல்லப்பா. நல்ல பண்றாங்க. செல்ஃப் பண்றேனா? நான் பண்றேன்னா சொல்லுங்க. ஓ வாவ். எவ்வளவு வந்துச்சு சம்பளம்? எவ்வளவு வந்துச்சு? இவ்வளவு சம்பளம் வந்தது. இவ்வளவு சம்பளம் வந்துச்சு. இவ்வளவு வந்து வாடகை கொடுத்தீங்க. வாடகை கொடுத்தோம். ஈபி பில் கட்டணும். வந்து மளிகை ஜாமான் கடைக்காரருக்கு செட்டில் பண்ணோம். ஒரு நிமிஷம் இருங்க. உங்க போனை கொடுங்க. ஜிபே இருக்குல்ல? ஹிஸ்டரி ஓபன் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதுல தான் எல்லா கணக்கும் வரும். என்னங்க வெறும் 18 காலையில ஒரு 18, மதியம் ஒரு 18, திருப்பி மதியத்துக்கு டீ குடிக்க போனோமா? அது என்ன இங்க இங்க 36 போட்டுருக்குது. வெங்கடம் தான் 18 ரூபா டீன்னு தனியா விக்கிறாங்களா? சரி சரி. ஏன் ஹெல்தியா உடம்புக்கு? ஆமா ரொம்ப இது. அப்பப்ப அதை கொஞ்சம் குறைச்சிக்கணும். 18 ரூபாங்கறனால கொஞ்சம் குறைச்சிக்கலாம்னு நினைக்கிறேன் நான். கொஞ்சம் இதுல நிறைய போகுதுங்க எக்ஸ்பென்சஸ். சரி சரி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. குடும்ப வேற ஆபி காமா. நான் போட்டு தரேன், வீட்ல போட்டு தரேன் டீ. சரி சரி. நீங்க அத வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து டீ தூள். இதெல்லாம் போட முடியுமா? போடு. நெக்ஸ்ட் இது என்னது? 2000 ரூபாய் எதுக்கு போயிருக்கு? இது வந்து ஹாஸ்பிடல். உனக்கு உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரிக்கு போனோம்ல. உனக்கு ஹாஸ்பிடல் செலவு தான். எனக்கு வந்து உடம்பு சரியில்லாம போனதை வந்து நீங்க கணக்குக்குள்ள கொண்டு வரீங்க. ஆனா நீங்க இப்படி ஒரு கேவலமான மனுஷனா இருப்பீங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. கேட்டுடுச்சு நடக்குது போல இருக்கு. அவங்களா வந்து கேட்டுட்டு செலவு எழுதிக்கலாம் வந்துட்டு
இல்ல செலவு நம்மளே எழுதிக்கலாம் அப்படின்னு வந்து கேட்டுட்டு அவங்களே சண்டைக்கும் அவங்களே போறாங்க. சரி நான் பேசுறேன், எங்க அப்பாட்ட கால் பண்ணி எங்க அப்பாட்ட இருந்து உங்களுக்கு ஜிபே பண்ண சொல்றேன். உனக்கு ரொம்ப கேவலமா இல்ல? என்ன கேவலமா இல்ல? நீ தான் கணக்கெடுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் திரும்ப இருக்க. சரி இப்படி எழுதல விடாத. ஹாஸ்பிட்டல் போனதெல்லாம் எழுதாதீங்க. சரி எழுதுறமா. அடுத்து என்ன இது என்ன 1800 ரூபாய்? இது என்ன 1800 ரூபாய்? 1000 ட்ரெஸ். ட்ரெஸ்ஸா? எதுக்கு ட்ரெஸ் வாங்குனீங்க நீங்க என்கிட்ட சொல்லாமா? நான் எங்க வாங்குனேன்? நீ தான் போய் வாங்குன. வாங்கினதா? நான் என்ன ஒரு ட்ரெஸ் வாங்கினதுக்கு அப்ப இந்த ஒரு ட்ரெஸ் வாங்கினதுல மொத்த மாசம் இதுவும் போச்சா? காசு போச்சா? ஒரு ட்ரெஸ் நான் ட்ரெஸ் வாங்க கூட எனக்கு ஒரு ட்ரெஸ் கூட நான் வாங்கிக்க கூடாதா? அப்படியே ஜிபேல போயிட்டு கீழே போய் பாரு. இங்க பாரு. இங்க யாரு தெரியுமா? இது என்னது? இதுவும் ட்ரெஸ் தான். இதுவும் ட்ரெஸ் பாரு. இதுவும் ட்ரெஸ் தான். இதுவும் ட்ரெஸ். இதுவும் ட்ரெஸ் தான். இதுவும் ட்ரெஸ் தான். ஒரு மாசத்துல எவ்வளவு ட்ரெஸ் எடுக்கற மட்டும் நீ பாரு. யார் நானா? நான் ட்ரெஸ் எடுக்கறேனா? அப்புறம் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேனா? இனிமே ட்ரெஸ்ஸே எடுக்கல, நீங்க ட்ரெஸ்ஸே வாங்கி தராதீங்க. வாங்கி தந்துட்டு இப்படி சொல்லி காட்டுறதுக்கு எதுக்கு வாங்கி தரணும்? நான் அதுக்காக சொல்லடா. இல்ல சொல்லி காமிச்சிட்டீங்க. இதுக்கு முன்னாடி சொல்லிருந்தீங்கன்னா அந்த டயலாக் வந்திருந்தா ஓகே. இப்ப சொல்றீங்க இல்ல எனக்கு வேண்டாம், இல்ல எனக்கு கணக்கு பண்ற மூடே போச்சு. இல்ல கணக்கே வேணாம், குடும்பத்தை நீங்களே பாத்துக்கங்க. இல்ல வேணாம்னு கேட்க. இனிமே கணக்கு கேட்டா என்ன செருப்பால அடிங்க. இது என்னடா கொடுமையா இருக்கு. அவளே வந்தா கணக்கு பாருன்னு சொன்னா கணக்கு போட்டு காமிச்சா டக்குன்னு ஒரு செட்டு போட்டு ஓடுறா. இது மன்னிப்பு வேற கேட்கணுமே நான் போயிட்டு. சாரின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்னம்மா எதுக்கு சாரி கேக்குறீங்க நீங்க? எதுக்கு கேக்குறேன்னு எனக்கும் தான் தெரியல. கணக்கு கேள்வி தான் கேட்ட. கணக்க சொன்னா நீ கடுப்பாயி போற. அப்ப இன்ன வரைக்கும் என்ன சாரி கேட்க சொல்ற? சரின்னு கேக்குறேன், மன்னிக்க மாட்டேன்னு திருப்பி அப்படியே வாங்கியா போய்கிட்டு இருக்கானேம்மா. அது அப்ப நீங்க என்ன ரியலைஸ் பண்ணல? அது என்ன பிரச்சனை? நீங்க என்ன சொன்னீங்கன்றத நீங்க என்ன ரியலைஸே பண்ணல. எனக்கு எந்த பிரச்சனையும் பேச்சுக்கு சாரி கேட்டா இவன் வந்து ஓகே சொல்லிடுவா அப்படின்றக்காக வந்து சாரி கேக்குறீங்க. அதுக்காக இல்ல அந்த சாரி எனக்கு வேண்டாம். என்னங்க என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியலமா. என்ன தப்பா பண்ணிட்டப்ப? சாரி டேய் சாரிடா சாரி டேய் சாரி. என்ன மிரட்டுறீங்க? இல்ல உன்னே சொல்லுமா. சாரிடா. நான் எப்பயுமே இப்படிதான், நான் லூஸாவே இருக்கேன். எனக்கு வந்து நான் ரொம்ப பெரிய இடியட்டாவே வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நீங்க அழுகாதீங்க. நீங்க அழுகாதீங்க. சின்ன பிள்ளை அழுகாதீங்க. சரி விடுங்க. இனிமே எதுவும் கணக்குல எதுவும் கேட்கல. அப்பா நிறைய செலவு பண்ணாதீங்க, நம்ம நல்லதுக்கு தானே சொல்றோம். முடியல என்னால முடியல. தலை வலிக்குதுங்க. வேற வழி இல்லாம புருஷன் வந்து இப்படி சொல்றாங்க. வேற வழி இல்ல. ஐயோ கடவுளை, பரிதாபமா இருக்கு. அதான் பரிதாபம். யார் சொல்லி கொடுத்திருப்பாங்க? அவளே வந்து இந்த மாதிரி இப்படி செஞ்சு பாத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி பண்ணா ஃபன்னா இருக்கும், இப்படி பண்ணா மக்களுக்கு பிடிக்கும். இந்த கணக்கு எதுக்கு? நமக்காக, நம்ம ஃபேமிலி நம்ம நல்லா இருந்தா தானே குழந்தைங்களும் நல்லா இருக்கும். பார்த்து செலவு பண்ணுங்க. பண்ணி என்னைய வேலை வைக்கிறாளே. அம்மா என்னாச்சு? பரிதாபங்கள் ப்ரொடக்ஷன்ஸோட புது வெஞ்சரா வந்து பரிதாபங்கள் பாட்காஸ்ட். Creativity. Amazing. சிறப்பு, மிக சிறப்பு. பக்காவா எல்லாரும் ஆக்ட் பண்ணிருக்கீங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணா அருமையா இருக்கும் இவங்க பண்றது. அதுவும் யாருக்கும் ஹர்ட் ஆகாத மாதிரி ஒரு ஆனா நல்லா அந்த பாயிண்ட வந்து ஒரு நகைச்சுவையா வந்து எப்படி கடத்துறது மக்கள் கிட்ட அப்படிங்கிறது. இத பாக்குறவங்க எல்லாம் அவங்கவுங்க வீட்டுல நடக்கிற விஷயத்த வந்து ஃபன்னா கொண்டு போய் சேர்ப்பாங்க. செம்ம சூப்பர். இந்த பழைய நாடகங்கள்லாம் இருக்கும்ல, விசுது, அப்புறமா இவர் காத்தாடி ராமமூர்த்தி, அந்த மாதிரி நிறைய பேர் வந்து நாடகங்கள்லாம் போடுவாங்க. மௌலி, அந்த மாதிரி ஒரு டச் இருக்குது. சிறப்பு இருக்கு. வீடியோ முடிச்சுக்கலாமா? ஓகே, சூப்பரா இருந்துச்சு. சோ மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நாம ஆக்சுவலி நிறைய டைம் பிளான் பண்ணிட்டு இருந்தோம் பரிதாபங்களுக்கு ரியாக்ட் பண்ணுறதுக்கு. ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு.
எதுவும் வரக்கூடாதுன்னு நம்ம வேண்டிக்கிறோம். கண்டிப்பா போடுவாங்க. நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க, நிறைய லைக்ஸ் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. போதுமா? ஓகே, see you. ஓகே, பை.